Hi everyone. இன்னைக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். நம்ம ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான். பப்ளிக் பிசிக்ஸ் சென்டம் சேலஞ்ச். ஸோ இந்த சென்டம் சேலஞ்சை நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல நம்ம நிறைய கேள்விகளை கொடுக்க போறோம், இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் பேப்பர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். அது ப்ராப்ளமையும் சேர்த்து தான். ஸோ அதனால் இந்த ஃபிசிக்ஸ் சென்டம் சேலஞ்சை நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். சார் அது எப்படி சார் டெய்லி 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் என்னால் இந்த 10 சாப்டரை படிக்க முடியுமா, இல்லை 11 சாப்டரை என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதாவது ஒரு சின்ன கதையோட இந்த விஷயத்தை நான் முடிச்சிடுறேன். ரொம்ப ஒரு பெரிய ஒரு அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில் நிறைய பேர் இருக்காங்க, ராஜா மந்திரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அந்த ஊர்ல ரொம்பவே ஒரு ஏழையான ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. இவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறார். இந்த மாதிரி நான் அரண்மனைக்கு போயிட்டு ராஜா கிட்ட எதனா ஒரு விஷயத்த பண்ணி அவர்கிட்ட இருந்து நான் பரிசு வாங்கிட்டேன் அப்படின்னா அந்த பரிசு வச்சு நம்ம நம்மளுடைய பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்றாரு. ஸோ இவரும் ரொம்ப வீரமா நடந்து அரண்மனைக்கு உள்ள போறாரு. போனதுமே அவருடைய கெட்டப்பை பார்த்து நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவர் அப்படியே போறாரு. ராஜா கிட்ட அவருடைய திறமைய காமிச்சதும் ராஜா ஆஹா பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரண்மனை இருக்கிற எல்லா மந்திரி எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு, அமைச்சர் எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. அப்ப ராஜா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அப்போ இந்த பர்சன் சொல்றாங்க, எனக்கு அந்த தூரத்துல இருக்கக்கூடிய அந்த செஸ் போர்டு கொடுங்க, நான் என்ன வேணும்ன்றதை எனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதாவது அந்த செஸ் போர்டில் மொத்தம் 64 ஸ்கொயர் உங்களுக்கே தெரியும் இல்லையா. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒவ்வொரு அந்த பாக்ஸ் அந்த ஒவ்வொரு ஸ்கொயர்லையும் எனக்கு ஒரு அரிசி வைங்க. ஒரு ஸ்கொயர்ல ஒரு அரிசி அப்படின்னா ரெண்டாவது ஸ்கொயர்ல அதை அப்படியே டபுள் பண்ணி கொடுங்க. ப்ரீவியஸ் ஸ்கொயர்ல என்ன வச்சிங்களோ அதை அப்படியே டபுள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல 1, ரெண்டாவது ஸ்கொயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல என்ன இருக்கோ அதை டபுள் பண்ணும், அப்போ 2 ஆயிடும். மூணாவது ஸ்கொயர்ல ரெண்டாவதுல என்ன இருக்கோ அதை அப்படியே டபுள் பண்ணும், அப்போ 2னா அப்படியே டபுள் பண்ணீங்கன்னா 4. அடுத்துல பாத்தீங்கன்னா 4 அப்படியே டபுள் பண்ணா 8. ஸோ அப்படியே போக 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 64 ஸ்கொயர் வரைக்கும் அவர் ஃபில் பண்றாரு. அப்போ இவரால் சுத்தமா முடியலையா. அதாவது அவருக்கு அவ்வளவு பற்றாக்குறை, அந்த நாட்டிலேயே அந்த அளவுக்கு அரிசியே இல்லாத அளவுக்கு இருக்கா. அதாவது இது ஓவரால் நம்ம 64 ஸ்கொயருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் டபுள் பண்ணி கொண்டு வந்தோம்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 18,500 மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் அவருக்கு அரிசி தேவைப்படுது. அவரு 700 வருஷமா நிறைய ஊர்ல இருந்து அரிசி இம்போர்ட் பண்ணி கொடுக்கறாராம். அப்போ இங்க ஆரம்பிச்சது 700 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெறும் ஒரு அரிசினால வந்த விளைவு தான் இது எல்லாமே. அவரு ரொம்ப சின்னதா நினைச்சு சொன்னாரு சரி அப்படின்னு. ஆனா அதுல இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்குன்றத அப்பதான் அவங்க உணர்ந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப லேசாலாம் நினைக்காதீங்க. என்னுடைய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதும் முதல் வீடியோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். முதல் வீடியோ, அப்புறம் 2, 3, 4, அப்போ 1, 2, 3, 4 வரும்போதெல்லாம் என் சேனல்ல 10 சப்ஸ்கிரைபர் தான். அந்த ஒவ்வொரு வீடியோ டெய்லி நான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா வீடியோலாம் போடுறது இல்லை. டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ இல்லை அதிகபட்சமா 4 வீடியோ, மினிமம் ஒரு வீடியோனாச்சும் நான் போட்டுருவேன். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை நான் ஹெசிடேட் பண்ணாம கண்டினியூஸா டிசிப்ளின்டா ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொரு நாள் போட்டேன். இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. இது எல்லாமே காம்பவுண்ட் எஃபெக்ட் தான். நீங்க சின்னதா சிறுக சேர்த்து வச்சாதான் பெருசா எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது 10 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப திணறிட்டு இருந்தேன். இப்போ 6 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு மேல ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன்னா எஜுகேஷனலுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வர்றது கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம் தான், அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால நீங்களும் படிக்கிறீங்க, டெய்லி 1 மணி நேரம் பிசிக்ஸுக்கு ஒதுக்குங்க. இந்த 1 மணி நேரம் நீங்க ரொம்ப அசால்ட்டாலாம் நினைக்காதீங்க. இந்த 1 மணி நேரத்துல ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம சாதிக்கலாம். 1 மணி நேரம் ரொம்பவே பெரிய விஷயம்தான். இது ஒரு மாசம், 1.5 மாசம்
ஃபாலோ பண்ணுங்க. ஒரு மாசத்திலேயே நீங்க 10 சாப்டர் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 20 நாளோ 15 நாளோ நீங்க ரிவைஸ் மட்டும்தான் பண்ணுவீங்க. சார் எனக்கு இதுக்கு இடையில ரிவிஷன் எக்ஸாம் இருக்கு, மாடல் எக்ஸாம் இருக்கு, என்ன சார் பண்றது? உங்களுக்கு 1 மணி நேரம் ரொம்ப கம்மி தான். இந்த நீங்க நல்ல மனசாட்சி தட்டு சொல்லுங்க, நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய டைமை நீங்க வேஸ்ட் பண்ணவே மாட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸு கூட பேச மாட்டீங்களா? மொபைல் ஃபோன் எடுக்க மாட்டீங்களா? யூ வில், இல்லையா? அதை ஒரு மணி நேரம் ஃபிசிக்ஸுக்கு ஒதுக்குங்க. நீங்கள் எந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்காக ஒரு மணி நேரம் டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாவே அதனுடைய ரிசல்ட்ஸ் போர்டு எக்ஸாமோ இல்லை பப்ளிக் எக்ஸாம்லேயோ வேற லெவலில் இருக்கும். நேரத்தை வீணடிக்காதீங்க. நாளையிலேருந்து நம்மளுடைய ஃபிசிக்ஸ் பப்ளிக் சென்டம் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.